Good morning students. Welcome to Sheba Group of School online class. Today we are going to discuss about Geography Unit 2nd lesson Climate and Natural of Vegetation of India. Listen, last class பார்த்தீங்கன்னா relief location drainage இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ today climate and natural vegetation of India. லெசனுக்குள்ளே போகலாம். லிசன் கேர்ஃபுல்லி. ஃபஸ்ட்டு கிளைமேட் நேச்சுரல் வெஜிடேஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுற சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட், என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். த கிளைமேட் ஆஃப் இந்தியா இஸ் அஃபெக்டட் பை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் latitude, distance from the sea, monsoon wind, relief futures and set streams. இந்த டைப்பெல்லாம் வந்து என்ன செய்யுது, இட் வில் அஃபெக்ட் த கிளைமேட்னு பார்க்குறோம். ஆல்ரெடி லேட்டிடியூட்னா என்ன, லாங்கிடியூட்னா என்னென்னு ஃபஸ்ட்டு லாஸ்ட் லெசனில் வந்து பார்த்தோம் இல்லையா. லேட்டிடியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லேட்டிடியூட் இந்தியா ஹாஸ் பிட்வீன் த 8 degree 4 second நார்த் அண்ட் 37 degree 6 second நார்த்து லேட்டிடியூட். இந்த பொசிஷனில் தான் நம்முடைய இந்தியாவோட லேட்டிடியூட் இருக்குது. இப்போ டிராஃபிக் ஆஃப் கேன்சர்னு எடுத்துட்டிங்கன்னா டிவைடட் த கண்ட்ரி இன்ட்டு 2 ஈக்குவல் ஆஃப், மேப்பில் வந்து ரெண்டாக இப்போ டிவைட் ஆகுது பார்த்தீங்களா. இந்த பார்ட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், டிராஃபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ த டிராஃபிக் ஆஃப் கேன்சர் டிவைட் த கண்ட்ரி இன்ட்டு 2 ஈக்குவல் ஆப்ஸ்ன்னு பார்க்குறோம். The areas to the north of this parallel enjoy subtropical climate. நம்முடைய கிளைமேட்டுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்குறாங்க, தட் இஸ் அ சப்ட்ராபிக்கல் கிளைமேட்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்டிடியூட்னு பார்க்குறோம். அதாவது ஹைட்டான அந்த பிளேசஸ் வந்து ஆல்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஓகே. when the altitude increases the temperatures also decreases. அதாவது மேலே போக போக டெம்பரேச்சருடைய அளவு என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும் இல்லையா. ஸோ த டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் அட் த ரேட் ஆஃப் 6.5 degree Celsius ஃபார் எவ்ரி 1000 meter ஆஃப் த அசென்ட். அதாவது மேலே போக போக ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 degree Celsius வந்து என்ன ஆகுது, அதாவது டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. இந்த ரேட்டை தான் நாம் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் லேப்ஸ் ரேட். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நார்மல் லேப்ஸ் ரேட். தட் இஸ் அ லேப்ஸ் ரேட். அதாவது ஹைட்டில் மேலே போக போக எவ்ரி 1000 மீட்டருக்கு 6.5 degree Celsius வந்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். அந்த ஸ்டேஜை தான் நார்மல் லேப்ஸ் ரேட்னு சொல்கிறோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். த நெக்ஸ்ட்டு ஹென்ஸ் பிளேசஸ் இன் மவுண்டெயின்ஸ் ஆர் கூலர் தென் த பிளேசஸ் ஆன் த பிளைன். அதாவது மவுண்டைன்ஸ், அதாவது மலைகள் இது மாதிரியாக இருக்கிற இடங்கள்ல அங்கே டெம்பரேச்சருடைய அளவு வந்து குறைவாக தான் இருக்கும், கூலிங் கண்டிஷன் இருக்கும். The Ooty and several other hill stations of South India and of the Himalayan ranges like அதாவது சிம்லா, முசௌரி, இந்த இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா லொக்கேட்டட் ஆன் த கிரேட் பிளைன்ஸ். இங்கே என்ன இருக்கும், டெம்பரேச்சருடைய அளவு குறையும், கூலிங் கண்டிஷன், ஒரு கோல்டு வெதர் வந்து அங்கே வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. த நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீன்னு எடுத்துட்டோம்னா அதாவது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ டஸ் நாட் காஸ் த ஒன்லி டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வேரியேஷன் பட் ஆல்சோ அஃபெக்ட் த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். அங்கே பெய்யக்கூடிய மழையினுடைய அளவு வந்து என்ன செய்ய பாதிக்கும். ஸோ எ லார்ஜ் ஏரியா ஆஃப் இந்தியா எஸ்பெஷலி த பெனின்சூலர் ரீஜன். பெனின்சூலர் ரீஜன் மீன்ஸ் அதாவது கடல் சார்ந்த பகுதிகள்னு சொல்கிறோம் இல்லையா. இஸ் அ நாட் வேரி ஃப்ரம் எ சி அண்ட் திஸ் என்டையர் ஏரியா ஹேஸ் எ கிளியர் மேரிடைம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த கிளைமேட். அப்போ அந்த பெனின்சுலர் ஏரியா அந்த ரீஜன் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒரு அதாவது மேரிடைம் இன்ஃப்ளூயன்ஸ் கிளைமேட், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நல்ல வார்ம் வெதரில் வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ த ஆனுவல் டெம்பரேச்சர் அட் கொச்சி டஸ் நாட் எக்ஸிட் 30 degree Celsius as its location is one of the cause while it is high as the 40 degree Celsius at Delhi. இப்போ கொச்சியில் வந்து 30 degree Celsius எப்போவுமே டெம்பரேச்சர் வந்து இருக்கும் கான்சன்ட்ரேட்டாக. அட் த சேம் டைம் டெல்லியில் பார்த்தீங்கன்னா
40 டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சருடைய இது வந்து எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் எ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி. கடல் மட்டத்திலிருந்து இதனுடைய டெம்பரேச்சருடைய அளவு எப்படி வேரியேஷன் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மான்சூன் விண்டு. வாட் இஸ் அ மான்சூன்? மான்சூன் மீன்ஸ் பருவகாலம்னு சொல்கிறோம். அந்த டைமில் அடிக்கக்கூடிய அந்த விண்டு, தட் இஸ் அ மான்சூன் விண்டு. The most dominant factor which affect the climate of India is the monsoon wind. பொதுவாகவே இந்த climate affect ஆகுது, இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மான்சூன் விண்டுன்னு சொல்கிறாங்க. There are seasonal reversal wind and India remains in the influence of this wind for a considerable part of a year. Those sun rays are vertical over the central part of India. சூரிய கதிர்கள் அந்த சென்ட்ரல் பார்ட்டில் வந்து அப்படியே செங்குத்தாக விழுகிற நேரத்தில் டூரிங் த மிட் ஜூன் த சம்மர் சீசன் எண்ட் இன் இந்தியா. அதாவது ஜூன்லேருந்து என்ன செய்யுது, சம்மர் சீசனானது ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அப் டு மே வரை அந்த சம்மர் சீசன் வந்து இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். தென் நெக்ஸ்ட்டு the entire India and causes moderate to heavy rainfall in many parts of the country. இப்போ இந்தியாவை சுற்றியில் இருக்கிற பிளேசஸ் எல்லாத்துலேயுமே ஒரு மாட்ரேட் ரெயின்ஃபால் தான் என்ன செய்யுது, ஹெவி ரெயின்ஃபால் கிடைக்குது. தென் நெக்ஸ்ட்டு ரிலீஃப். ரிலீஃப் மீன்ஸு ஒரு உயரமான அந்த பிளேசஸை தான் ரிலீஃப்னு சொல்கிறோம். Listen, the relief of India has a great bearing on major elements of climate such as temperature, atmospheric pressure, direction of wind and amount of the rainfall. இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் அது வந்து என்ன செய்யப்படுது, கணிக்கப்படுது. எதெல்லாம் ரிலீஃப் இந்தியா ஹேஸ் கிரேட் பியரிங் ஆன் மேஜர் எலிமெண்ட். கிளைமேட்டுக்கு ஒரு மேஜர் எலிமெண்ட்ஸே வந்து என்ன தான் சொல்கிறாங்க, டெம்பரேச்சர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் விண்டு, அந்த காற்று அடிக்கிற திசை இருக்கு இல்லையா, தட் இஸ் அ டைரக்ஷன் ஆஃப் விண்டு. அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால், அது அடிக்கிற திசையை பொறுத்து தான் அங்கே வந்து என்ன செய்யும், ரெயின்ஃபாலுடைய அளவு ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு த ஹிமாலயாஸ் ஆக்ட் ஆஸ் எ பேரியர் டு த ப்ரீசிங் கோல்டு வித் ப்ளவுஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் ஏசியா அண்ட் கீப் த இண்டியன் சப்கான்டினென்ட் வார்ம். இப்போ ஹிமாலயாஸில் நிலவர அந்த கூலிங் வெதர் தான் வந்து நம்ம சப்கான்டினென்ட் ஃபுல்லாமே ஒரு வார்ம் கிளைமேட்டை கிரியேட் பண்ணுது. During southwest monsoon areas on the western slope of the western Ghats receive the heavy rainfall. இப்போ வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன்னால் அந்த நம்முடைய வெஸ்டர்ன் கட்ஸ் பகுதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, இட் இஸ் ரிசீவ் எ ஹெவி ரெயின்ஃபால்னு பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படி ஆன் த கான்ட்ரஸி ஆஃப் த வாஸ்ட் ஏரியாஸ். கான்ட்ரஸி மீன்ஸ் அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது. எது? மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு லைஸ் இன் எ ரெயின் ஷேடோ ஆர் லீவர் சைட் ஆஃப் த வெஸ்டர்ன் கட்ஸ் ரிசீவ் த வெரி லிட்டில் ரெயின்ஃபால். ஓகேங்களா? அப்போ இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின் ஷேடோ தான் இருக்கும், அங்கே ரிசீவ் ஆகிற ரெயின்ஃபால் வந்து பார்த்தா வெரி லோன்னு பார்க்குறோம். தென் நெக்ஸ்ட்டு ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால் வந்து என்னது, அதாவது வேகமாக அடிக்கக்கூடிய ஒரு விண்டு தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் சொல்கிறாங்க. The jet streams are fast moving wind blowing a narrow zone in the upper atmosphere. அப்பர் அட்மாஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த நேரோ ஜோனில் அடிக்கக்கூடிய ஒரு பலத்த காற்று தான் வந்து என்ன சொல்கிறோம், ஜெட் ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம். பாருங்கள், அக்கார்டிங் டு த ஜெட் ஸ்ட்ரீம் தியரி, த ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் driven by the shift of the subtropical westerly jet from the plains of India towards the Tibetan plateau. Tibetan plateau வழியாக வந்து அது எங்கே ஷிஃப்ட் ஆகுது, சப்ட்ரோபிக்கல் ஜோனில் வந்து ஷிஃப்ட் ஆகி அது என்ன செய்யுது, அவ்வளோ ஒரு வேகமாக அடிக்கிற காற்று தான் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு மான்சூன். மான்சூன்னா என்னென்னு பாருங்கள். த வேர்ட் மான்சூன் ஹாஸ் பீன் டிரைவ்ட் ஃப்ரம் த அரேபிக் வேர்ட் மோய்சிம். அரேபிக் வேர்ட் என்னது, மாய்சிம். கம்பல்சரி 2 மார்க் கொஸ்டின். தென் மாய்சிம் மீன்ஸ் என்னது, வாட் இஸ் சீசன். ஓகே. The word monsoon was used by Arab navigators several centuries ago. அதாவது இந்த அரேபியன் நேவிகேட்டர்ஸ் தான் இந்த வேர்டவே என்ன செஞ்சாங்க, யூஸ் பண்ணாங்க. ஸோ the wind along the shores of Indian Ocean, especially over the Arabian Sea, இந்திய பெருங்கடலில்
ஏற்படக்கூடிய அந்த மான்சூனை தான் வந்து என்ன சொன்னாங்க, மாய்சிம் என்று அழைக்கப்பட்டது. இட் ப்ளோஸ் ஃப்ரம் த சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் டூரிங் சம்மர். சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் டு அப்படியே நார்த் ஈஸ்ட் பக்கம் நகர்ந்துடும். இதே விண்டர் சீசனில் நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா, தட் இஸ் எ மான்சூன். பருவ காலங்கள் இப்படி அந்த விண்டுடைய டைரக்ஷனுக்கு தகுந்தபடி என்ன செய்யப்படும், மாற்றப்படும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். The next, monsoon are a complex meteorological phenomenon. Meteorologists have developed a number of concepts about the origin of the monsoon. அதாவது மான்சூனுக்கு பல டெஃபினிஷன், பல கான்செப்ட் வந்து கொடுக்குறாங்க. அக்கார்டிங் டு த டைனமிக் கான்செப்ட் என்ன கொடுக்குறாங்க பாருங்களேன். மான்சூன் விண்ட் ஒரிஜினேட் டியூ டு த, அதாவது சீசனல் மிக்ரேஷன், அந்த பருவகால இடப்பெயர்வு சொல்கிறாங்க இல்லையா, தட் இஸ் எ சீசனல் மிக்ரேஷன் ஆர் பிளானட்டரி விண்ட் அண்ட் ப்ரெஷர் பெல்ட் ஃபாலோயிங் த பொசிஷன் ஆஃப் த சன். அங்கே ஏற்படக்கூடிய அந்த பிளானட்டரி விண்டு, ப்ரெஷர் பெல்ட்டு, இந்த அதாவது சன்னுடைய இதனால தான் அங்கே வந்து மான்சூன் வந்து என்ன செய்யப்படுது, அஃபெக்ட் ஆகுது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். த நெக்ஸ்ட்டு சீசன். இப்போ சீசன் எடுத்துட்டிங்கன்னா இதை வந்து 4 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. த ஃபஸ்ட் ஒன் இஸ் ஏ விண்டர் ஆர் கோல்டு வெதர் சீசன்னு சொல்கிறாங்க. விண்டர் ஆர் கோல்டு வெதர் சீசன். இதோடைய மந்த்து வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி டு பிப்ரவரி இருக்கும். ஓகே, ப்ரீ மான்சூன் ஆர் சம்மர் ஆர் ஹாட் வெதர் சீசன். இதோடைய டைமிங் மந்த்து பார்த்திங்கன்னா மார்ச் டு மே வரை அப்படியே நீடிச்சிட்டு போகும் சம்மர் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன்னு சொல்கிறோம். இது ஜூன் டு செப்டம்பர். இந்த மந்த்தெல்லாம் மைண்டில் வந்து கீப்பப் பண்ணிக்கணும். ஓகேங்களா. தென் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் எடுத்துட்டோம்னா அக்டோபர் டு டிசம்பர். இதை நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா. விண்டர் ஆர் கோல்டு வெதர் சீசன் எடுத்துட்டோம்னா த கோல்டு வெதர் சீசன் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை எ கிளியர் ஸ்கைஸ், ஃபைன் வெதர், light northerly wind, low humidity and daytime variation of the temperature. இதெல்லாம் தான் வந்து என்னது விண்டர் சீசனில், அந்த வெதர் சீசனில் நடக்கும். அதாவது கிளியரான வானம் இருக்கும், நல்ல குட் வெதர் இருக்கும் இல்லையா. லைட்லி விண்டு, அதாவது நல்ல இதமாக அடிக்கக்கூடிய காற்று, லோ ஹியூமிடிட்டி ஈரப்பதம் இருக்கும், வேரியேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஒரே மாதிரி உங்களுக்கு வந்து அதாவது ஒரே சம்மராக வெயிலாக இல்லாமல் அந்த டெம்பரேச்சர் இதில் வந்து வேரியேஷன் இருக்கும். The next, during this season, high pressure developed over North India and north westerly wind blows down and the Indus and Gangetic Valley. இந்த டைம் பார்த்தீங்கன்னா இண்டஸ் மற்றும் கேஞ்சட்டிக் வேலியில் வந்து இது மாதிரியான கிளைமேட் வந்து நிலவும். The rain during this season generally occurs over the western Himalayas. அது மூலமாக பெறக்கூடிய பிளேசஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அண்டு கேரளா. அதாவது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், தமிழ்நாடு, கேரளா, இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து அந்த ரெயின் டூரிங் பிளேசஸ். அதாவது விண்டர் ஆர் கோல்டு வெதர் சீசனில் மழையினுடைய அளவு பெறக்கூடிய பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், தமிழ்நாடு அண்டு கேரளான்னு பார்க்குறோம். The jet streams plays a dominant role in bringing these disturbances to India. இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால இது போல் மற்ற பிளேசஸ் எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அது பார்த்திங்கன்னா these disturbances cause rainfall in Punjab, Haryana and Himachal Pradesh and snowfall in the hills of Jammu and Kashmir. இதெல்லாம் மழை பெறும் பகுதி, அதிகப்படியான மழை ரெயின்ஃபால் ரிசீவ் ஆகும். ஆனால் மெயினாக வந்து அந்த ஸ்னோஃபால் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து அப்படியே முழுக்க ஃபுல்லாகவே என்னது ஸ்னோஃபாலால் கவர் ஆகிருக்கும். திஸ் ரெயின்ஃபால் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த கல்டிவேஷன் ஆர் விண்டர் வீட். விண்டர் சீசனில் வீட் கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு சாதகமான சூழல் வந்து இருக்குது. ஓகேங்களா. த நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீ மான்சூன் ஆர் சம்மர் ஆர் ஹாட் வெதர் சீசன். லிசன், அதாவது இது மாதிரி டூரிங் தி சீசன் த வெர்டிக்கல் ரேஸ் ஆஃப் த சன் ஃபால்ஸ் ஓவர் த பெனின்சூலர் இந்தியா. இந்த டைம் பார்த்திங்கன்னா சூரிய கதிர்கள் அப்படியே அந்த பெனின்சூலர் பிளேஸில் வந்து என்ன செய்யுது, செங்குத்தாக வந்து விழுகும்.
Hence there is a steady increase in temperature from south to north. அந்த டைம் வந்து டெம்பரேச்சருடைய அளவு வந்து சவுத் டு நார்த்தில் அதிகமாக இருக்கும் இல்லையா. வெதர் ஓவர் த லேண்ட் ஏரியாஸ் ஆஃப் த கண்ட்ரி இஸ் இன்ஃப்ளூயன்ட் பை த தண்டர் ஸ்டார்ம். அப்படின்னா என்னது? இடியோட கூடிய மழை. அசோசியேட்டட் வித் ரெயின் அண்ட் சம்டைம்ஸ் வித் த ஹெயில், மோஸ்ட்லி இன் த மிடில் அண்ட் லேட்டர் பார்ட். இந்த இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர இடியோட கூடிய மழை, தண்டர் ஸ்டார்ம் வந்து ஏற்படும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ரெக்கார்ட் படி அங்கே டெய்லி டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரியிலிருந்து 35 டிகிரி செல்சியஸில் வந்து கான்சன்ட்ரேட்டாக இருக்கும். The central Indian landmass becomes hot with daytime, maximum temperature reaching about 40 degrees Celsius. Maximum 40 degrees Celsius வந்து அங்கே டெம்பரேச்சர் ரீச் ஆகும். ஓகேங்களா. தென் many station in Gujarat, North Maharashtra, Rajasthan and North Madhya Pradesh, இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா ஹை டே டைம் அண்ட் லோ நைட் டைம் டெம்பரேச்சர் டூரிங் தி சீசன். இந்த சீசனில் டே டைம் நைட் டைம் இது மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா there are a few thunder showers called the mango shower. சில டைமு கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேங்கோ தண்டர் ஷவர்னு ஏற்படும். இது வந்து சில டைம் மட்டும்தான் அது ஏற்படும். ஸோ அதாவது which helps in quick ripening of mangoes along the coast of Kerala and Karnataka. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா கேரளா கர்நாடகாவில் தான் இந்த மேங்கோ ஷவர்ஸ்னே ஏற்படும். The nor'wester or kalpashigi or the locust severe storms of violent thunderstorm associated with the strong wind and rain lasting for the short duration. அந்த ஷார்ட் டூரேஷனில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மழையும் தண்டர் ஸ்டார்ம் என்ன செய்யுது கர்நாடகா மற்றும் கேரளா போன்ற பிளேசஸில் ஏற்படும். இட் அக்கர்ஸ் ஓவர் த ஈஸ்டர்ன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஓவர் பீகார், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் டூரிங் ஏப்ரல் அண்ட் மே. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மான்சூன், ப்ரீ மான்சூன் ஆர் சம்மர் ஹாட் வெதர் சீசன் வந்து நிலவுன்னு பார்க்குறோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன் எடுத்துட்டோம்னா த சடன் அப்ரோச் ஆஃப் மான்சூன் விண்ட் ஓவர் சவுத் இண்டியா வித் லைட்டனிங் அண்ட் தண்டர் இஸ் டேர்ம்டு எஸ் த பிரேக் ஆர் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். 2 மார்க்கில் கம்பல்சரி கொஸ்டின். இங்கே வந்து ஏற்படுற வந்து சடனாக ஏற்படக்கூடிய, அதாவது இடியுடன் கூடிய மழை இல்லையா, அந்த டைமு த டேர்ம் இஸ் த பிரேக் ஆர் பர்ஸ்ட் மான்சூன் சொல்கிறாங்க. பருவகால வெடிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, த ஒன் பிரான்ச் ஸ்டார்ட் ஃப்ரம் அரேபியன் சி, அதர் ஃப்ரம் த பே ஆஃப் பெங்கால். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பிரான்ச்சஸாக வந்து இது வந்து என்ன செய்யுது, அந்த புயலோட இடியோட கூடிய மழை வந்து பிரிஞ்சு ஒன் பிரான்ச் வந்து அரேபியன் சீலையும் அதர் பிரான்ச்சு பே ஆஃப் பெங்கால்லையும் கலந்துருது. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து இந்தியா ஆஸ் த லொக்கேட்டட் இன் த விண்ட்வர்ட் சைட் ஆஃப் த வெஸ்டர்ன் கட்ஸ். அதாவது விண்ட்வர்ட் சைடில் வெஸ்டர்ன் கட்ஸ் பக்கம் இருக்கங்காட்டி தான் அங்கே வந்து அதிக மழை பொழிவு ஏற்படும். இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் இந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால் வந்து ரிசீவ் ஆகும். இப்போ ஆரவல்லி மவுண்டைன் இஸ் லொக்கேட்டட் பேரலல் டு த விண்ட் டைரக்ஷன் ராஜஸ்தான் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட் இந்த பே ஆஃப் பெங்கால். இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியா, மியான்மர் இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து இட் வில் ரிசீவ் த ஹெவி ரெயின்ஃபால்னு பார்க்குறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் அபவுட் இந்தியன் ரெயின்ஃபால் வந்து அந்த மான்சூனில் ரிசீவ் ஆகக்கூடிய இந்தியன் ரெயின்ஃபால் வந்து பார்த்திங்கன்னா 75% அளவு ரிசீவ் ஆகும். ஓவரால் இந்தியன் ரிசீவிங் ரெயின்ஃபாலுடைய ரேஞ்ச் வந்து எவ்வளவு 75%ன்னு பார்க்குறோம். ஓகேங்களா. அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறோம் லிசன். அதாவது த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ரெயின்ஃபால்னு பார்க்குறோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ரெயின்ஃபாலில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து போஸ்ட் மான்சூன்னு சொல்லலாம், இல்லைன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன். சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்து இல்லையா, அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்டு மான்சூன் சீசன்னு பார்க்குறோம். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா த சீசன் இஸ் அசோசியேட்டட் வித் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த நார்த் ஈஸ்ட் விண்ட் சிஸ்டம், த இண்டியன் சப்கான்டினென்ட், மெனி பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் சம் பார்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா ரிசீவ்
massive rainfall during the season due to the storm forming in the Bay of Bengal. Bay of Bengal ஏற்படக்கூடிய அந்த ஏர் ப்ரெஷர் இல்லையா, அதனால அங்கே வந்து என்ன செய்யுது, ஹெவி ரெயின்ஃபால் வந்து ரிசீவ் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சில பிக்சர்ஸ் வந்து விசுவலாக உங்களுக்கு ரிலேட்டடாக காட்டுறேன். Listen children, this picture denote a natural vegetation. This picture denote a green cover in India, fully covered the green. Climate India and South Asia, this place. This picture denote a forest area, the thorn forest and scrubs. Listen children, the first map picture பாருங்களேன். சவுத் வெஸ்ட் மான்சூன் இன் இந்தியா இல்லையா, இதில் வந்து மெயினாக அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓசன். இதில் வந்து டைரக்ஷன் அம்புக்குறி பாருங்களேன், அப்படியே மேல் நோக்கி போகுது இல்லையா, மேல் நோக்கி வரக்கூடிய இந்த டைரக்ஷன் தான் சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்கிறோம். மேப்பில் கம்பல்சரி கொஸ்டினில் வரும். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், நார்த் ஈஸ்ட் மான்சூன் இன் இந்தியான்னு பார்க்குறோம். இதுவும் பார்த்திங்கன்னா இதனுடைய டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அம்புக்குறி வந்து கீழ் நோக்கி இருக்கும். மேல் நோக்கி அம்புக்குறி இருந்துச்சுன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் இன் இந்தியான்னு சொல்கிறோம். அம்புக்குறி வந்து கீழ் நோக்கி வந்துச்சுன்னா இது வந்து என்ன சொல்கிறோம், நார்த் ஈஸ்ட் மான்சூன். இந்த டைரக்ஷனில் வந்து கம்பல்சரியாக ஒன் கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு போர்டில் கூட கிளியராக நான் காட்டுறேன். ஓகே சில்ட்ரன், லிசன் சில்ட்ரன், சில பிக்சர்ஸ் எல்லாம் விசுவலாக பார்த்தேன் இல்லையா. ஸோ இந்த போஸ்ட் மான்சூன் ஆர் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசனால் நிறைய ஹெவி ரெயின்ஃபால்னால் என்ன செய்யுது, ப்ராப்பர்ட்டி லாஸஸ்ஸு இல்லையா, அந்த கோஸ்டல் ரீஜன் எல்லாமே ரொம்ப லாஸஸ் வந்து ஏற்படும். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால்னு பார்க்குறோம். இது மோஸ்ட்லி த ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் ஆஃப் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா 118 சென்டிமீட்டர்னு சொல்கிறோம். இது வந்து ஓவரால், அதாவது ஆவரேஜ் ரெயின்ஃபாலுடைய மெஷர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க 118 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. த வெஸ்டர்ன் காஸ்ட் அஸ்ஸாம், சவுத் மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ் ஆர் ஹெவி ரெயின்ஃபால் ஏரியாஸ். இந்த ஏரியாஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவி ரெயின்ஃபால் ஏரியாஸ்னு கொடுக்குறாங்க. த ஹோல் ஆஃப் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் அண்ட் சதர்ன் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், வெஸ்டர்ன் மத்திய பிரதேஷ், இந்த என்டையர் பார்ட் ஆஃப் த டெக்கான் ட்ரேட் பிளேட்யூ ரீஜன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா த வெஸ்டர்ன் கட்ஸ் எக்ஸப்ட் ஆஃப் த நேரோ ஸ்டிப், அதாவது ரெயின்ஃபாலுடைய அந்த ரெயின் ஷேடோ மாத்திரம்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே லெஸ் தென் ரிசீவிங் ரெயின்ஃபாலுடைய அளவு 100 சென்டிமீட்டர்னு பார்க்குறோம். ஓகேங்களா, லிசன் ஆல் ஆஃப் யூ. இப்போ இது வந்து நம்ம விஷுவலாக கூட பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் வந்து அம்புக்குறி மேல் நோக்கி வந்துச்சுன்னா தட் இஸ் எ சவுத்து வெஸ்ட்டு மான்சூன்னு சொல்கிறோம். இந்த ஏரோ மார்க்கு மேல் நோக்கி வரும், இப்படியே இந்த டைரக்ஷன் இது வந்து இதே மாதிரி இப்படி வந்துச்சுன்னா தட் இஸ் எ சவுத் வெஸ்ட் மான்சூன். இதே இந்த ஏரோ மார்க் வந்து ஆப்போசிட் சைடில் இப்படி வந்துன்னு வச்சுங்க, தட் இஸ் எ நார்த்து ஈஸ்ட்டு மான்சூன் சொல்கிறோம். ஓகேங்களா, கம்பல்சரியாக டைரக்ஷன் வந்து மேப்பில் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ ஏரோ மார்க் வந்து மேல் நோக்கி வந்தால் சவுத் வெஸ்ட் மான்சூன், ஏரோ மார்க் வந்து கீழ் நோக்கி வந்தால் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்கிறோம். Okay children, today session is over. I will continue next session. Thank you.